ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கைஸ். ஆக்சுவலி நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி பேச போகிறேன். ஆக்சுவலி நீங்கள்லாம் யோசிக்கலாம், என்னடா கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்காக இருக்கும். ஆக்சுவலி நான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நான் இங்கே டெக்கரேட் பண்ணி வச்சது இந்த வீடியோவை எப்படியாவது நான் போடணுன்றதுக்காக தான். இதுக்குரிய பர்பஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு விசிட் பண்ண போயிருந்தேன். அப்போ அவங்களோட மெய்ட் அக்கா எங்களோட நல்ல க்ளோஸு, நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் அவங்க பழகுவாங்க. ஸோ அவங்கள பார்த்தப்போ எதர்ச்சியாக நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க ஒரு கிறிஸ்டியன். ஸோ நான் கேட்டேன், என்னக்கா கிறிஸ்மஸ்க்கெல்லாம் ரெடி ஆயாச்சா, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சா, கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க சிரிச்சுட்டு, என்ன மேடம் சொல்கிறீங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பணக்காரங்க தானே வைப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னோன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நான் பேச போல் இருந்தாலும் நான் கொஞ்சம் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ எனக்கு அவங்க சொன்னோடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இப்படி சொல்கிறாங்களே, ஸோ என்ன அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக, அவ்வளோ காஸ்ட்லியா அப்படின்னு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு. ஆக்சுவலி எனக்கு நோ ஐடியா, பட்ஜெட் இது எவ்வளோ காஸ்ட் ஆகும் அதெல்லாம் எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வைக்கணுன்னா கூட எங்கள் அம்மா வாங்கினது அப்படியே தான் இருக்கும். எவ்ரி இயர் டெக்கரேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அது கூட எங்கள் அம்மா வாங்கிட்டு வருவாங்க, நானும் என் பிரதரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி இதோட காஸ்ட் எல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ என்னாச்சு, இந்த முறை நான் என்ன யோசித்தேன், இவங்க கூட பேசுனதுக்கப்புறமா ஓகே இதை நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ நம்மளுக்கும் தெரியும், மக்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தலாம். ஒருவேளை ஒரு சிலவங்க மெஜாரிட்டி, அதாவது சிலர் இது நம்மளால் அஃபோர்டே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் அஃபோர்ட் பண்ணுற ரேஞ்சில் எல்லாமே இருக்குது ஆக்சுவலி நம்ம ஊரில். ஸோ நான் என்ன பார்த்தேன்னா, இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் போன இடம் பாரிஸ் கார்னரில் வாவு காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. அதாவது 2 கடைங்களுக்கு மிடில் ஒரு சின்ன பேசேஜ் தான். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் வரும். அதில் ஒரு ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இதில் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். ஒரு 50 ரூபீஸ் டிஃப்ரெண்ட்டில் தான் வரும், அப்படி டிஃப்ரெண்ட் இருந்தாலும். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ 4 ஃபீட் அப்படின்னாங்க. 4 ஃபீட் இது எவ்வளோ சைஸ்ன்னு நான் கேட்டேன். 4 ஃபீட் எவ்வளோ ரூபான்னு கேட்டேன். 200 ரூபீஸ்னாங்க. இது 200 ரூபீஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் பிளாஸ்டிக்கில் இந்த கால் இருக்கனால. இதுவே ஸ்டீலில் இருந்தது அப்படின்னா அது 350. ஸோ நான் இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு இதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ 200 ரூபீஸ் கேட்டேன். இது 200 ரூபீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பேக்காக சின்ன பேக்ஸும் இருக்குது, பெரிய பேக்ஸும் இருக்குது. 40 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி கிஃப்ட்ஸு, இதில் எப்படி கிஃப்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இது ஒரு பேக்கில் நிறைய கிஃப்ட் மாதிரி இப்படி ஷேப்பில் மல்டி கலர்ஸில் இருக்கும். அது 40 50 ரூபீஸுக்குள்ளே தான் அந்த பட்ஜெட்டு. ஸோ நான் ஆக்சுவலி என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் போய் எல்லாமே பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு செப்பரேட்டாக அவங்க ஒரு பாக்ஸில் டேமேஜ் ஆன பீசஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு, இது நான் வாங்கலாமா? அவங்க சொன்னாங்க வாங்கலாம், ஆனால் அந்த டேமேஜஸ் இருக்கும், நான் ரேட் உடனே சொல்ல முடியாது. அவங்க ஏன் அப்படின்னா அவங்க நிறைய கஸ்டமர்ஸை டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் லைக் ஓகே, நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அவங்கக்கிட்ட லாஸ்ட்டாக போயிட்டு கேட்டப்போ, இந்த இண்டிவிஜுவல் பீசஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் பேக்டாக வாங்கினது இந்த செரீஸ், இந்த ரெட் செரீஸ் லைக் இது நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இது ஈச் இண்டிவிஜுவலாக 50 பீசஸ் ஒரு பாக்ஸில் 120 ரூபீஸுக்கு இருந்தது. ஸோ இதை நான் 5 பீசஸ் எடுத்து ஒரு பஞ்ச் ஆக்கியிருக்கேன். இப்படி இந்த பஞ்சை ஒவ்வொரு முனையில் நான் அதை வச்சு இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுலேயே இந்த ஃப்ளெக்சிபிளான கம்பி தான், அதில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இந்த இண்டிவிஜுவல் பீசஸ் எல்லாமே 50 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க, இன்க்ளூடிங் திஸ் ஸ்டாஃப். இது கூட ஏதோ ஒரு பேக்கில் இருந்தது, அதெல்லாம் பேக் இதாகி டேமேஜில் இருந்ததுனால சிங்கிள் பீசஸில் எல்லாமே நான் 50 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இந்த டியர் இருக்குல்ல, இது ஆக்சுவலி 3 பீசஸ் உள்ள ஒரு பேக்கு 20 ரூபீஸ்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட நான் இப்படி சாண்டா மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஈச் 20 rupees வரும். ஒரு பேக்கில் வந்து ஒரு பல்கியாக நிறைய பீசஸ் இருக்குது. அது எத்தனைன்னு நான் பார்க்கல, ஆனால் நிறைய இருந்தது. அந்த பேக்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி ஈச் பீசஸாக இருந்ததுனால அவங்க எனக்கு 10 rupeesக்கு இது போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் டெக்கரேஷன்ஸுக்கு வந்து டோட்டலாக லைட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாகவே ஸ்பெண்ட் பண்ணது வந்து 410 rupees. ஸோ அதுக்கப்புறமா லைட்டை வந்து 175 rupees. நீங்கள் வந்து இதை விட பட்ஜெட்டடாகவே பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே எதுவுமே ப்ளேம்ஸ் வச்சு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வைக்க வேண்டாம், அது காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு இல்லாமல் எல்லார் வீட்லேயும் குட்டீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான். ஸோ எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளாக இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது அஃபோர்டபுளாக. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இது கூட இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸை வந்து நம்ம ஹேண்ட்மேடாக கூட பண்ணலாம். ஸோ அப்படி உங்களுக்கு ஹேண்ட்மேடாக பண்ணணும் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ கேன் ஹெல்ப் யூ வித் திஸ். நான் வந்து இதை ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ தட் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு யூ கேன் டூ சம்திங் க்ரியேட்டிவாக. இதெல்லாம் குட்டீஸை வச்சு வீட்டில் நம்ம இன்வால்வ்மெண்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட அவங்களோட டைம் வந்து நம்ம அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதுதான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மாதிரி தாட்ஸ் இது ரொம்ப காஸ்ட்லி, நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு யாராவது நினச்சிங்கன்னா வேண்டாம், அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லாமே நம்மளுக்கு அந்த சின்ன ரேஞ்சில் இருக்குது, நம்ம இதை அஃபோர்ட் பண்ணலாம். ஒரு 410 rupees ப்ளஸ் இதுக்கு ஒரு 175 rupeesனால் ஆல்மோஸ்ட் 600க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ இப்படி வாங்கலாம். இதை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன், உங்கள் கூட ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் இந்த கிறிஸ்மஸ் ஒரு சந்தோஷமான கிறிஸ்மஸாக இருக்கணும். ஐ ரியலி ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ விஷ் யூ ஆல் அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாவ் அ ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பேன் இந்த கிறிஸ்மஸ், எல்லோரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும். தேங்க்யூ. இந்த வீடியோவை சப்போஸ் இப்போ கிறிஸ்மஸ் சீசன் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பீப்புளுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணு. உங்களுக்கு ஹேண்ட்மேடில் நான் அப்படி எதுனா ஐடியாஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேண்ட்மேட் டெக்கரேஷன்ஸ் பற்றி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். Until then, bye-bye. Thank you from Lorinda.